ஒரு வீடு கட்டுறதுக்காக லட்சக்கணக்கான ரூபா கொடுத்து ஏன் கோடிக்கணக்கான ரூபா கொடுத்து நம்ம லேண்டு வாங்குகிறோம். ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக சம்பாதிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குகிற இந்த பிளாட்டு நீங்கள் பிளாட் வாங்கினதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்காக அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ தான் நிறையா ப்ராப்ளம்ஸ் தெரிய வருது. இதில் என்ன ப்ராப்ளம்னா லாயர்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக லீகலாக எல்லாம் செக் பண்ணுவாங்க தவிர நான் சொல்ல போகிற ப்ராப்ளம்ஸில் 90% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் லாயர்ஸுக்கே தெரிய வராது. அவங்கள சொல்லியும் குறை சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அவங்களோட சப்ஜெக்ட் இது கிடையாது. எங்களுக்கு இந்த பிளாட் வரும்போது இட் இஸ் ஆல்ரெடி டூ லேட். பிளாட்டை வாங்கினதுக்கப்புறம் தான் எங்ககிட்ட வருவீங்க. பிளாட்டை வாங்குறதுக்கு முன்னாடி ஆர்கிடெக்ட்ஸை எங்கேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ப்ராக்டிக்கலும் கிடையாது. ஸோ அதனால தான் நான் இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. இதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் 35 இயர்ஸாக இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஃபேஸ் பண்ண எவ்வளோ ப்ராப்ளம்ஸு அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக நீங்கள் பிளாட் வாங்கும்போது இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். லாஸ்ட்டில் ஒரு முக்கியமான டிப்பும் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோ போடலாம். லீகல் டாக்குமெண்ட்ஸ் பார்க்கும்போது நீங்கள் பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் பார்ப்பீங்க இல்லையா? இதில் முக்கியமாக வந்து லிங்கிங் டாக்குமெண்ட்ஸ், பேரண்ட் டாக்குமெண்ட், அதுக்கு முன்னாடி இருக்கிற பேரண்ட் டாக்குமெண்ட் அப்படி லிங்க் ஆகும் பார்த்தீங்களா? செயின் ஆஃப் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. இது 1975 வரைக்கும், அட்லீஸ்ட் 1975க்கு முன்னாடி வரைக்கும், அது சிஎம்டிஏ ஃபார்மேஷன் டேட். அது 1975க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு 1975க்கு முன்னாடி எவ்வளோ வேணா இருக்கலாம். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இருக்கிற டாக்குமெண்ட் கொடுத்தாங்கன்னா அதோட நிறுத்திக்காதீங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற செயின் ஆஃப் டாக்குமெண்ட்டையும் கேட்டு வாங்குங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் வந்து ஒரு அப்ரூவ்டு லேஅவுட்டில் நீங்கள் பிளாட் வாங்கும்போது இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு பெருசாக வராது. இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஃபுல் டாக்குமெண்ட் செட்டு கொடுப்பாங்க. அப்ரூவல் டாக்குமெண்ட் உங்களோட விற்கும் போது அதில் வந்து நீங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 1975க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது லேண்ட் யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாட் வந்து எந்த லேண்ட் யூஸில் இருக்குது. எஸ்பெஷலி நீங்கள் வந்து சென்னையில் வாங்குறது, இதெல்லாம் பிளாட்டை டெவலப்மெண்ட் வாங்குறது, லேஅவுட்டில் வாங்குறதுலாம் ப்ராப்ளம் இல்லை. அவுட் சைடு சென்னையில் நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் லேண்ட் யூஸ் என்ன ஜோனில் இருக்குது, அக்ரிகல்ச்சர் ஜோனா இல்லை ரெசிடென்ஷியல் ஜோனா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். அக்ரிகல்ச்சர் ஜோனாக இருந்து உங்களுக்கு இது வெட்லேண்டாக இருந்ததுன்னா நீங்கள் அப்ரூவலே வாங்க முடியாது. ரோடு வைடனிங் அப்படின்னா என்னன்னு சொன்னால், நம்ம ஃப்யூச்சரில் இந்த ரோடு ரொம்ப நம்ம பெருசாக போகுது அப்படிங்கிறதுக்காக இப்போ இருக்கிற பாப்புலேஷன், இப்போ இருக்கிற ரோடோட இருக்கிற டிராஃபிக்லாம் கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட் வந்து நிறையா ரோட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த ரோடு விட்டு பத்தாது அப்படின்னு சொல்லி பெருசாகிறதுக்காக மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இது தெரியாமல் நீங்கள் உங்கள் பிளாட்டை வாங்கினீங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்னு சொன்னால், உங்களுக்கு 5 ஃபீட்லேருந்து 15 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு பிளாட்டில் ஃப்ரண்ட்டில் வந்து கட் ஆகிடும். ஸோ அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் அவங்க கொடுப்பாங்க. அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் சின்ன பிளாட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 15 ஃபீட் போயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், பெரிய டிசாஸ்டர் ஆயிரும். ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணாமல் எந்த பிளாட்டுமே வாங்கக்கூடாது. மெயினாக கிரிட் ஆஃப் த ரோடு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சென்னையில். அதில் வந்து நிறைய ரோட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி ரோடு வைடனிங் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவுட் சைடு எக்ஸ்டெண்டட் ஏரியா சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூந்தமல்லி, வேங்கை வாசல், இந்த மாதிரி ஏரியாஸ்லேயும் நிறையா ரோடு வைடனிங், நிறைய ரோட்ஸுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் ரோடு வைடனிங் பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ என்ன ஆகுன்னு சொன்னால், நீங்கள் ரோடு வைடனிங்காக நீங்கள் 5 அடியோ 10 15 அடியோ விட்டுட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் செட்பேக் விடணும். ஸோ ரோடு வைடனிங்கில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், ரோடு வந்து உங்களுக்கு அகலமாகவும் ஆகிடும். இப்போ இருக்கிற ரோடு 30 அடினா உங்களுக்கு செட்பேக் 5 அடி இருந்தால் போதும் ஃப்ரண்ட்டில். நீங்கள் வந்து நான் செட்பேக்ஸை பற்றி ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ செட்பேக்ஸ் கொடுக்கணுங்கிறது. ஸோ சின்ன ரோடுக்கு உங்களுக்கு 5 ஃபீட் விட்டால் போதும். இதே பெரிய ரோடாக உங்களுக்கு ஃப்ரண்ட் செட்பேக் இன்க்ரீஸ் ஆகி போகும். உங்களுக்கு பிளாட் டெப்த்தும் குறைச்சி போயிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரோடுக்கு அகலமாகிறதுனால உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் செட்பேக் வேறு விட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சேரும். ஒரு நல்ல வீடு அமையணும் அப்படின்னு சொன்னால், நல்ல டிசைன் அமையணும்னு சொன்னால், பிளாட்டோட ப்ரொப்போர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரை கிரவுண்டு லேண்டு, ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு வாங்குறீங்கன்னு சொன்னால், அது நிறையா ப்ரொமோட்டர்ஸு, நிறையா பிளாட் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் 20/60 அப்படின்னு நேரோ பிளாட்டாக போட்டுறாங்க. ஸோ சில ப்ரொமோட்டர்ஸ் வந்து 30/40 அப்படிங்கிற சைஸில் போடுறாங்க. இது வந்து ரொம்ப ப்ரொபோர்ஷனேட்டான ஒரு அழகான சைஸுங்க. 30/40 அதே ஏரியாவில், அதே 1200 ஸ்கொயர் ஃபீட் தான். 20/60ங்கிறது நேரோவாக இருக்கிறதுனால நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதில் செட்பேக் ஸ்பேஸ்லேயே நிறைய ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகிடும். உள்ளே வந்து சர்க்குலேஷன் ஸ்பேஸ்லேயே நிறைய ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும். நம்ம பிளாட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முக்கியமானது ரோடு இல்லையா? இந்த ரோடில் நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. ரோடு வந்து மினிமம் நீங்கள் 10 ஃபீட் ரோடு இருந்தால் தான் உங்களுக்கு அப்ரூவலே கிடைக்கும். இன்னொன்று, கரெக்டான ரோடு விட்டு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தேவைப்படுற நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் கிடைக்காம போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 10 ஃபீட் ரோடில் நீங்கள் பிளாட்டு லேண்டு வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டில்ட்டு +2க்கு மேலே கிடைக்காதுங்க. இதே நீங்கள் வந்து 20 ஃபீட் மினிமம் ரோடு விட்டு இருக்கணும். 6 மீட்டர் சொல்லுவாங்க ரோடு விட்டு. அது இருந்தால் தான்
உங்களுக்கு வந்து ஸ்டில்ட் +3 நார்மலாக ஸ்டில்ட் +3க்கு நாங்கள் எய்ம் பண்ணுவோம் எனி ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்துடுது எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது நல்ல ஹவுஸில். ஸோ அதனால் 20 ஃபீட் மினிமம் இல்லைனா உங்களுக்கு ஸ்டில்ட் +3 கிடைக்காது. ஆனால் ஒரு ப்ராப்பர் 2 கார் ஆப்போசிட்டாக போகணும் அப்படின்னு சொன்னால் 20 ஃபீட் ரோடில் வந்து ரொம்ப டைட் ஆகிடும். ஒரு கார் வந்துச்சுன்னா இன்னொரு எதிரில் ஒரு கார் வரதே உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். அதனால 24 ஃபீட்டாவது மினிமம் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. நிறைய இடபிள்யூஎஸ் பிளாட், எக்கனாமிக்கலி வீக்கஸ்ட் செக்ஷன் பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 16 ஃபீட் ரோட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடபிள்யூஎஸ் பிளாட் வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டில்ட் +3 வாங்க முடியாது. இன்னொன்று இடபிள்யூஎஸ் பிளாட்டை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும். முக்கியமாக நிறைய பேர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னு சொன்னால் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் யூஸ்வலாக இடபிள்யூஎஸ் பிளாட்டு. ஒரு 20 ஃபீட் ஃப்ரண்டேஜ் 30 ஃபீட் டெப்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 வாங்குவாங்க, பக்கத்தில் 2 பிளாட்டை வாங்கிட்டு 2ஐயும் சேர்த்து அழகாக வந்து 20 ஃபீட் 40 ஃபீட் ஃப்ரண்டேஜ் கிடச்சிரும், டெப்த் 30 ஃபீட். அப்போ அரை கிரவுண்டு 1200 ஸ்கொயர் ஃபீட் கிடச்சிரும் இல்லையா? அப்போ 2ஐயும் சேர்த்து ஒரு ஹவுஸாக பண்ணலாம் அழகாக அப்படின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்காது. இடபிள்யூஎஸ் பிளாட்ஸை கம்பைன் பண்ண முடியாது. இது ஒரு முக்கியமான ரூல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தனித்தனியாக தான் அப்ரூவல் வாங்க வேண்டியிருக்கும். அது ஒரு 2ஐயும் சேர்த்து கட்டும் போது ஒரு வயலேஷனாக போய்டும் உங்களுக்கு. ப்ரைவேட் பேசேஜ் ரூல், இது ஒரு முக்கியமான ரூலுங்க. இது வந்து நிறைய பேர் இதில் போய் மாட்டிக்கிறாங்க. அதாவது ஒரு டெட் எண்ட் பேசேஜாக ஒரு ரோடு இருக்குன்னாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்போ நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னால், அந்த டெட் அண்ட் பேசேஜில் அவங்க எத்தனை பிளாட்டு அதுக்கு வந்து சர்வ் பண்ணுது அந்த பேசேஜ் அப்படிங்கிறத பாருங்கள். என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலாக பெரிய பிளாட் வச்சுருக்கிறவங்க அப்படி கட் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த ரூல்லாம் பார்க்காம உங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் அப்ரூவலுக்கு போகும்போது மாட்டிக்கிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து சப்டிவிஷன் டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்னையில் இருக்குன்னு சொன்னால் சென்னை கார்பரேஷனில் சப்டிவிஷன் டிராயிங் தருவாங்க. அது இந்த சப்டிவிஷன் டிராயிங் வாங்கிட்டு தான் உங்களுக்கு பிளாட்டை விற்றுருக்கணும். பிளாட்டை வந்து உங்களுக்கு சேல் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி கட் பண்ணி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன கொடுத்தாலும் ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. அவங்களோட இது தாங்க, அவங்க அப்ரூவல்லாம் பார்க்க மாட்டாங்க. ரெஜிஸ்டர் அவங்க பண்ணிவிடுவாங்க. ஆனால் நீங்கள் அப்ரூவல் வாங்க முடியாமல் போயிடும். ஏன்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஃபீட் ரோடு வித்து பேசேஜ் வித்துன்னு வச்சுக்கோங்களேன், 2 பிளாட்டுக்கு மேலே இருக்க முடியாது. ஒருத்தர் என்ன பண்ணார், 2 பிளாட் ஏற்கனவே இருக்குது, அவரோட பிளாட்டை இன்னொரு பிளாட்டாக கட் பண்ணி உங்களுக்கு விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மாட்டிக்குவீங்க. நீங்கள் அதில் அப்ரூவல் வாங்க முடியாது. ஏன் சொன்னால் 10 ஃபீட் பேசேஜில் 2 பிளாட் தான் அலவுடு. இந்த மாதிரி கட் பண்ணி விற்கிறாங்கனாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்டிவிஷன் டிராயிங் இருக்கா அப்படின்னு கேளுங்க. இது முக்கியமான பாயிண்ட்டு. சப்டிவிஷன் டிராயிங் இருந்தது, கார்பரேஷனில் அப்ரூவல் பண்ணி அவங்க சப்டிவிஷன் வாங்கியிருக்காங்க அந்த கட் பண்ணதுக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் கிடைக்கும், பில்டிங்க்கு அப்ரூவல் கிடைக்கும், ப்ராப்ளம் கிடையாது. அப்படி பண்ணலன்னு சொன்னால் அப்படி கட் பண்ணி விற்கிற பிளாட்டுக்கு பேர் அன்ஆத்தரைஸ்டு சப்டிவிஷன் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க கார்பரேஷனில். இந்த ப்ரைவேட் பேசேஜ் 12 ஃபீட் வைட் இருந்ததுன்னா 4 பிளாட் வரைக்கும் சப்டிவிஷன் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. அது மாதிரி 16 ஃபீட் வைடு ப்ரைவேட் பேசேஜ் இருக்குன்னு சொன்னால் 8 பிளாட்ஸ் வரைக்கும் சப்டிவிஷன் அலவுடு. இன்னொன்று மேக்ஸிமம் சப்டிவிஷன் 8 தாங்க அலவுடு. சப்டிவிஷன் ரூல் இது. இன்னும் ஒரு பிளாட்டில் ஏற்கனவே ஒரு ரோடு 16 ஃபீட் ரோடில் ஏற்கனவே 8 பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவரோட லேண்டை வந்து 2ஆக கட் பண்ணி உங்களுக்கு விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 9 சப்டிவிஷன்ஸ் ஆயிரும். அதுக்கு உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்காது, நீங்கள் மாட்டிக்குவீங்க. இந்த ரூலையும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ரூலில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் 2016 ஒரு கட் ஆஃப் டேட்டுங்க. 2016க்கு அப்புறம் சப்டிவிஷன் பண்ண பிளாட்ஸில் தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பார்க்கணும். 2016க்கு முன்னாடி என்ன சப்டிவிஷன் இருந்தாலும் சரி, எல்லா சப்டிவிஷன் ப்ராப்ளம்ஸும் ஆட்டோமேட்டிக்கலாக ரெகுலரைஸ்டுன்னு கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் 2016க்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு பிளாட் வாங்கும்போது சின்ன பிளாட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மினிமம் பிளாட் டைமென்ஷன் என்ன இருக்கணும், விட்த் அகலம் மினிமம் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 13.5 அடி இருந்தால் தான் நீங்கள் வாங்கணும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கிறது ப்ராப்ளம் ஆயிரும். இது வந்து ஒரு ரூல், ரிட்டன் ரூல் கிடையாது, டாக்குமெண்ட்லேயோ இதுலேயோ புக்லேயோ இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து டிசைன் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணும்போது ஒரு ரூமோட மினிமம் சைஸ்னு ஒன்று இருக்குங்க. 8.25 அடி ரூமோட மினிமம் சைஸ். 2 பக்கம் வால் போட்டிங்கன்னா 1.5 அடி. இது 2ஐயும் சேர்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து செட்பேக் ஒரு சைடு விட்டால் போதும் 3.25 அடி செட்பேக். இதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 13 அடி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 13 அடி இருந்தால் தான் உங்களுக்கு அப்ரூவலே கிடைக்கும். இதை பார்த்துக்கோங்க பிளாட்டோட விட்த்து. அது மாதிரி மினிமம் பிளாட்டோட சைஸ் அட் த மினிமம் 40 ஸ்கொயர் மீட்டர்ஸ், அதாவது 440 ஸ்கொயர் ஃபீட்டு இருந்தால் தான் நீங்கள் அந்த பிளாட்டை வாங்கணும். அப்போ தான் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். அது மாதிரி
பெரிய பிளாட்டு பெரிய ரோட்டில் இருக்கணும், சின்ன பிளாட்டு சின்ன ரோட்டில் இருக்கணுங்க. நீங்கள் வந்து அது மாதிரி சின்ன ரோட்டில் போயிட்டு பெரிய பிளாட்டை வாங்கக்கூடாது, பெரிய ரோட்டில் போயிட்டு சின்ன பிளாட்டை வாங்கக்கூடாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பெருமையாக நினைப்பீங்க எங்கள் வீடு ரோடு வந்து 50 அடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள் பிளாட்டு சின்னதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 50 அடி ரோடுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் 10 ஃபீட் செட் பேக் விடணும். அப்போ வந்து நீங்கள் அது மாதிரி 100 அடி ரோடு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து 60 அடிக்கு மேலே போச்சுனாலே நீங்கள் வந்து முன்னாடி 15 ஃபீட் செட் பேக் விடணும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிரவுண்ட் ப்ளஸ் 1 ஹவுஸ் கட்டினா கூட. ஸோ இது முக்கியமான ரூலுங்க. இதை நீங்கள் பார்க்காம நீங்கள் பெரிய ரோட்டில் வாங்கினீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. கார்னர் பிளாட்டு தான் நல்லது அப்படின்னு நினச்சி நீங்கள் கார்னர் பிளாட்டை வாங்கினீங்கன்னா அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. கார்னர் பிளாட் எப்போவுமே நல்லதுன்னு சொல்ல முடியாது. அதுவும் எஸ்பெஷலி ஒரு கார்னர் 40 ஃபீட்டு ஒரு கார்னர் 30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 30 ஃபீட் சைடில் நீங்கள் 1.5 மீட்டர் அதாவது 5 அடி செட் பேக் விட்டால் போதும். அகைன் எங்கள் வீடியோ பாருங்கள், செட் பேக் ரூல்ஸ் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். செட் பேக் ரூல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கார்னர் பிளாட்டில் என்ன ப்ராப்ளம் சொன்னால் 30 ஃபீட் சைடு 1.5 மீட்டர்ஸ் விட்டால் போதும், 5 அடி விட்டால் போதும். ஆனால் 40 ஃபீட் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடில் நீங்கள் செட் பேக் வந்து நீங்கள் 10 ஃபீட் விட வேண்டியிருக்கும். அப்போது நீங்கள் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு அப்ரூவலில் வந்து எக்கச்சக்கமாக லாஸ் ஆகும். அதனால் கார்னர் பிளாட் எல்லா வகையிலையும் நல்லதுன்னு நினச்சிடாதீங்க. 2 ரோடுமே சின்ன ரோடாக 30 ஃபீட் ரோடாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. ஈசிஆர் ரோட் சைடில் அல்லது எனி கோஸ்டல் சைடில் நீங்கள் வந்து பிளாட் வாங்கினாலே சிஆர்இசட் ரூலை வந்து பார்க்காம நீங்கள் வாங்காதீங்க. நிறைய பேர் இதில் போய் மாட்டிக்கிறாங்க. சிஆர்இசட் 2 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்டு ஏரியாஸ் சிட்டியில் வந்து அப்ளை ஆகுது. சிட்டிலையும் சிஆர்இசட் வரும். அதாவது திருவெற்றியூர்லேருந்து பெசன் நகர் வரைக்கும் சிட்டிங்க. இந்த இதில் வர்றது சிஆர்இசட் 2ன்னு சொல்லுவோம். இதில் வந்து நீங்கள் கடல்லேருந்து 500 மீட்டர் வரைக்கும் நீங்கள் இருக்கிற பிளாட்டுக்கு 1.5 தான் எஃப்எஸ்ஐ. இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே தானே இருக்குது சிஆர்இசட் அப்ளை ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து 1.5 தான் கிடைக்கும். மற்ற ஏரியா ஃபுல்லாக சிட்டியில் 2 எஃப்எஸ்ஐ இல்லைங்களா. ஸ்டில்ட் +3 நீங்கள் மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் இந்த ஏரியாவில். ஆனால் உங்களுக்கு எஃப்எஸ்ஐ வந்து 2 கிடைக்காதுங்க. ஸோ அதில் உங்களுக்கு லாஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப மெயினானது சிஆர்இசட் 3 அப்படிங்கிற ரூல். இது வந்து உங்களுக்கு ஈசிஆர் ரோடில் நீங்கள் பிளாட் வாங்குறீங்கன்னு சொன்னால் திருவான்மியூர்லேருந்து உத்தண்டி வரைக்கும் அப்ளை ஆகும். இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் கோஸ்ட் லைன்லேருந்து 500 மீட்டர்ஸுக்கு நீங்கள் வந்து எதுவுமே கட்ட முடியாது. ஸோ இந்த ரூல் படி நீங்கள் உங்கள் பிளாட்டுக்கும் உங்கள் கோஸ்ட் லைனுக்கும் நடுவில் ஒரு பப்ளிக் ரோட் 1991க்கு முன்னாடி இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். இது ஒரு முக்கியமான ரூல். ஸோ இதை பார்க்காம நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவலே கிடைக்காது இந்த ஏரியாவில். அது மாதிரி ஈசிஆர் ரோட்டில் வாங்கல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் பக்கிங்ஹாம் கேனலில் ஒட்டி இருக்கா, பக்கிங்ஹாம் கேனாலிருந்து அங்கேயும் சிஆர்இசட் அப்ளை ஆகும் பக்கிங்ஹாம் கேனாலுக்கே. ஸோ அங்கேருந்து 100 மீட்டர் வரைக்கும் நீங்கள் எதுவுமே கட்ட முடியாது அப்படிங்கிற ரூலும் இருக்குது. ஈசிஆர் ரோட்டில் பிளாட் வாங்குறதுல இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் இந்த கொட்டிவாக்கம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உத்தண்டி வரைக்கும் இருக்கிற ஏரியா வரைக்கும் அப்ளை ஆகும். இட் இஸ் கால்டு அக்விஃபயர் ரீசார்ஜ் ஏரியா அப்படின்னு பேர். ஸோ அது என்னன்னு சொன்னால் தண்ணி வந்து உள்ளே ஈர்க்கிறதுக்காக இருக்கிற ரூல் இதுங்க. ஏன்னா இது வந்து அக்விஃபயர் ஏரியா ஃபார் சென்னை. என்டையர் சென்னைக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு அங்கேருந்து தான் தண்ணி நிறைய லாரிஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அதை பேன் பண்ணிட்டாங்க. பட் இன்னமும் வந்து அக்விஃபயர் ரீசார்ஜ் ஏரியா தான் அதுன்னு கன்சிடர் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில். ஸோ அதனால் இங்கே டெவலப்மெண்ட்டை குறைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் திருவான்மியூர்லேருந்து உத்தண்டி வரைக்கும் 2 சைடுமே ஈசிஆர் ரோடோட ஈஸ்டோட சைடாக இருந்தாலும் வெஸ்ட் சைடாக இருந்தாலும் நீங்கள் லேண்டு வாங்கினீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியாக லேண்டு இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அப்ரூவலே கிடைக்காதுங்க. ரெண்டாவது சிஆர்இசட் ரூலை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கணும். அதை நான் ஏற்கனவே பேசிட்டேன். இன்னொன்று முக்கியமாக என்னென்னு சொன்னால் இதில் எஃப்எஸ்ஏ உங்களுக்கு 0.8 தாங்க எஃப்எஸ்ஐ. அதாவது 2400 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் உங்களுக்கு 1900 ஸ்கொயர் ஃபீட்டு தான் உங்களுக்கு எஃப்எஸ்ஏ கிடைக்கும். இதே வந்து சென்னை சிட்டியில் எங்கே நீங்கள் எடுத்தாலும் எங்கே நீங்கள் பில்டிங் கட்டினாலும் உங்களுக்கு 2 எஃப்எஸ்ஏ கிடைக்கும் இல்லையா. அதே 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4800 ஸ்கொயர் ஃபீட் கட்டலாம். இந்த அக்விஃபயர் ரீசார்ஜ் ஏரியாவில் ஈசிஆர் ரோடு என்டையர் ஈசிஆர் ரோடு உத்தண்டி வரைக்கும் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 0.8 தான் எஃப்எஸ்ஐ அண்டு ஸ்டில் +2 தான் கிடைக்கும். ஸ்டில் +3 பில்டிங் பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் பிளாட் வாங்குறது ஏதாவது ஒரு வாட்டர் பாடி பக்கத்தில் இருந்தாலே நீங்கள் ரொம்ப அலர்ட் ஆகிடணுங்க. அது ஒரு சின்ன ஒரு கெனால், ஒரு சேனலாக இருக்கலாம், சின்ன பாண்டாக இருக்கலாம், லேக்காக இருக்கலாம், ரிவராக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி வாட்டர் பாடியை ஒட்டி நீங்கள் வாங்குறீங்கனாலே பிடபிள்யூடியோட வாட்டர் பாடி பஃபர் ஜோன் அப்படிங்கிற ரூல் இருக்குது. அந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா நோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஜோன் ஃப்ரம் வாட்டர் பாடி ஃபார் 15 மீட்டர்ஸ்லேருந்து 100 மீட்டர்ஸ் வரைக்கும் இந்த ரூல் வந்து அப்ளை ஆகிற சான்ஸ் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் கட்டவே முடியாது. அதாவது நல்லா பெரிய ரிவருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவும் எஸ்பெஷலி கூவம் ரிவர், அடையார் ரிவர் சென்னையில் எல்லாம் பண்ணுறவங்க, அது மாதிரி அந்த ரிவருக்கு ஃபீட் பண்ணுற சேனல்ஸு சின்ன சேனல்ஸாக இருக்கும் பார்க்க, அதிலெல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு சம்டைம்ஸ் நீங்கள் வந்து 15 மீட்டர்ஸு
நீங்கள் அப்படி விடணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவங்களுக்கு 50 அடி நீங்கள் வந்து செட்பேக் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பேன் பண்ணிவிடுவாங்க. அப்போ உங்கள் பிளாட்டே வந்து ஆட்டோமேட்டிக்காக டோட்டலாக வேஸ்ட்டாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எனி வாட்டர் பாடி அது ஒரு சின்ன குட்டையாக இருந்தாலும் நீங்கள் பிடபிள்யூடியோட ரூல் என்ஃபோர்ஸ் ஆகுமா இதில் செக் பண்ணாமல் நீங்கள் எங்கேயுமே அவுட் சைட் சிட்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதோ ஒரு ஏக்கர் கணக்கில் லேண்ட் வாங்கினாலும் சரி, இந்த ரூலை பார்க்காம வாங்கிடாதீங்க. இல்லைனா அடுத்த மினிமம் உங்களை வந்து பிடபிள்யூடி கிட்ட இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ஆகிடுங்க அதெல்லாம் வாங்குறது. இன்னொன்று, பிளாட் வாங்கும்போது லோ லையிங் பிளாட்டாக இல்லாமல் பார்த்து வாங்குங்க. லோ லையிங் பிளாட்னா நீங்கள் ஃபில்லிங் காஸ்ட்டே இப்போலாம் வந்து பயங்கர எனார்மஸாக போயிடுது, எக்கச்சக்கமாக ஆகிடும். ஃபில்லிங் காஸ்ட்டே கோடிக்கணக்கில் ஆகிறதும் உண்டு அந்தளவுக்கு டவுன் ஆகிடுச்சின்னு சொன்னால். இன்னொன்று, நீங்கள் வாங்குகிற ஏரியா ஃப்ளட் ப்ரோன் ஏரியாவா அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டடி பண்ணி வாங்க. இதை பற்றி நான் ஒரு வீடியோ டீட்டெயிலாக போடுறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும். இது வேணும்னு சொன்னால் ஃப்ளட் ப்ரோன் ஏரியாவான்னு செக் பண்ணுறதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது. கூகுள் எர்த் இருக்குது இல்லையா, அது அமேசிங். இது அதில் இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து அதிலேயே நீங்கள் வந்து உங்கள் ஏரியா லோ லேயிங்காக அது மாதிரி வந்து வாட்டர் ஃப்ளட் ப்ரோன் ஏரியா வாங்குறத ஸ்டடி பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை நான் உங்களுக்கு தனி வீடியோவாக சொல்லித்தரேன். கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும். இன்னும் சில ரூல்ஸ் வந்து சில ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் தான் அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், லேண்ட் பூலிங் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்டிஏல ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. இந்த மாம்பாக்கம் தாம்பரத்துக்கிட்ட இருக்கிற ஏரியா, மஹிந்திரா சிட்டி கிட்ட இருக்கிற ஏரியா 800 ஏக்கர்ஸ் வந்து அக்வயர் பண்ண போகிறோம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் நீங்கள் வந்து லேண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது மாதிரி ராம்சர் ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி மூலமாக வர்ற ப்ராப்ளம் இது. இந்த லேக் பக்கத்தில் இருக்கிற ஸ்வாம்ப் பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸ்லாம் அப்ளை ஆகுது. பள்ளிக்கரணை ஏரியா கிட்ட லேண்ட் வாங்கினவங்க நிறைய பேர் ரீசெண்டாக மாட்டிக்கிட்டாங்க. அக்டோபர் 2025 இது அப்ளை ஆகுது. அதனால் பள்ளிக்கரணை ஏரியாவில் வாங்குறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ராம்சர் ப்ராப்ளம் மாட்டினீங்கன்னு சொன்னால் இது வந்து ரொம்ப நாளைக்கு இது எப்போ இதுக்கு தீர்வு கிடைக்குங்கிறது தெரியல. ரொம்ப நாளைக்கு ஸ்டக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில பர்டிகுலர் ஏரியாஸ், சென்னையில் இருக்கிற சில பர்டிகுலர் ஏரியாஸில் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் ஸ்டில்ட்டு தான் கட்டணும். ஏன்னா ஃப்ளட் ப்ரோன் ஏரியாஸ் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சூர், வரதராஜபுரம், பள்ளிக்கரணை, ஸ்வாம்ப் ஏரியா கிட்ட இருக்கிறது, பெருங்குளத்தூர், இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து கம்பல்சரியாக ஸ்டில்ட் ஃப்ளோர் தான் கட்டணும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் பிளாட் வாங்குறீங்க, நீங்கள் பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குன்னா ஸ்டில்ட் ஃப்ளோருக்கு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியே ஆகும்போது உங்களுக்கு பட்ஜெட் கூடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சொன்னேன். ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்னு ரொம்ப முக்கியமான டிப்பு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் தயவு செஞ்சு இது பண்ணுங்கள். சிஎம்டிஏ ஆஃபீஸ் வந்து இங்கே எக்மோரில் இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் பப்ளிக் க்ரீவன்ஸ் செக்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இது. நீங்கள் வந்து உங்களுக்கு பில்டிங் அப்ரூவல் கிடைக்குமா, ஏதாவது அக்விசிஷன் இருக்கா, வேறு ஹவுசிங் போர்டு அக்விசிஷன் இருக்கா, ரோடு வைடனிங் வருதா, மெட்ரோ வருதா, எல்லா விதமான விஷயங்களும் நீங்கள் வந்து அங்கே தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பிளாட் டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உட்காந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். எந்த ஜோனில் இருக்குது, ரெசிடென்ஷியல், அக்ரிகல்ச்சராக எல்லாமே தெரிய வந்துடும் உங்களுக்கு. அதனால் தயவு செஞ்சு அதை செக் பண்ணாமல் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு யாருமே ப்ரொசீட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டினியூஸாக எங்கள் சேனலை வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.